வணக்கம். இது தமிழ் நாஸ்டால்ஜியா சேனலின் என்ன பாட்டு பாட அண்ட் நான் உங்க குவிஸ் மாஸ்டர் பிரியா பார்த்தசாரதி. தமிழ் திரை இசை பிரியர்களுக்கான ஒரு யூனிக்கான கேம் ஷோ இது. நான் கொடுக்குற க்ளூஸ் வச்சு அதுல ஒளிஞ்சிருக்கிற பாட்டு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க நம்மளோட இன்னைக்கு 3 பேர் இணைஞ்சிருக்காங்க. ராதிகா, ரமா மற்றும் ரமேஷ். ஆர்ஆர்ஆர் வெல்கம் டு தி ஷோ. இது சீசன் 4 எபிசோட் 35. இன்னைக்கு நம்ம டாபிக் ட்ரீம் கேர்ள்ஸ் ஆஃப் தி 80s. 80களில் தமிழ் திரையுலகில் தோன்றிய அழகான நடிகைகளுடைய பாடல்கள் தான் இன்னைக்கு நம்மளுடைய ஷோல இடம்பெற போகுது. அண்ட் எந்தெந்த நடிகைகள் இன்னைக்கு வராங்க அப்படின்னு பார்த்துடலாமா? So we have மாதவி, ராதிகா, பூர்ணிமா, ரத்தி, சுலக்ஷனா அண்ட் கடைசி கேட்டகரியில் 3 நடிகைகள் இருக்காங்க. சுமலதா, மேனகா அண்ட் நளினி. ஒரு கேட்டகரியிலையும் ஒரு நடிகைக்கும் 3 கேள்விகள் இருக்கு. 100, 200, 300 பாயிண்ட்ல கண்டஸ்டன்ஸ் அவங்களுக்கு எத்தனை பாயிண்ட்ஸ்ல எந்த நடிகையோட பாட்டுகள் வேணும் அப்படின்னு எடுத்து விளையாடலாம். அண்ட் கேள்விகள் பல ரூபத்தில் இருக்கும், ஆனால் பதில் எப்பவும் ஒரு பாடலா இருக்கும். முதல் கேள்வி இன்னைக்கு ராதிகாவுக்கு. Hello, I'm Radhika Subramanian. Basically, I live in the UK, but இப்போ ஹாலிடேக்கு சென்னைக்கு வந்திருக்கேன். இந்த ப்ரோக்ராம் வந்து நான் இப்போ ரீசெண்டாக தான் பார்க்க ஆரம்பித்தேன் அண்ட் ஐ ஜஸ்ட் ஃபெல் இன் லவ் வித் இட். ஸோ பிஞ்ச் வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன் அண்ட் ஐ ஜஸ்ட் தாட் சரி லெட் மீ கிவ் இட் அ ட்ரை. ஐ டோன்ட் நோ ஹவு மச் ஐ எம் கோயிங் டு டூ இட், பட் ஹேட்ஸ் ஆஃப் டு பிரியா ஃபார் டூயிங் such a great show. Thank you for letting me participate. தேங்க்யூ ராதிகா. உங்களோட கேள்வி நீங்க எடுக்கலாம். ராதிகா 100. ஓகே, உங்க நேம் சேக்கோடைய பாடலே எடுத்திருக்கீங்க. உங்களுக்கு வந்திருக்கிறது ஒரு பாட்டுக்கு பாட்டு எடுத்து. ஸோ பாடல் வரிகளுக்கான மாற்று வரிகள் நான் கொடுக்குறேன், அதுல நீங்க பாட்டை ஐடென்டிஃபை பண்ணணும். உங்களுக்கான வரிகள் இதோ. தாய்க்கு பிறகு வரும் மாசம், மாலை மாத்தினா வரும் யோகம், பட்டு சேலை ஜொலிக்கும், மேல தாளம் ஒலிக்கும், ஊருக்கு அவன் காவல் தெய்வம், அவனை வாழ்த்தும் ஊரும் சனமும். மாசி வரும். பாட்டு என்ன? இதுல படத்தோடைய பெயருக்கும் ஒரு க்ளூ இருக்கு. பட்டு சேலை ஜொலிக்கும், மேளதாளம் ஒலிக்கும், காவல் தெய்வமா? இல்ல, சாரி, பாஸ். ஓகே, the question passes to ரமா. ரமா, உங்களுக்கு தெரியுமா? மாசி மாசந்தா கெட்டி மேல தாளந்தா மாக்கு மாலதா வந்து பட்டு சேலை ரவிக்க, தாலி ஜொலிக்க, பக்கம் மாமம் இருக்க, வந்து வாழ்த்து சொல்லணும் ஒரு சனம். இதுலயே வந்தது ஊர்காவல் சம்திங். ஊர்காவலன் ரஜினிகாந்தோட நடிச்ச படம். எஸ், மாசி மாசம் தான் கெட்டி மேல தாளம் தான் ஊர்காவலன் படத்துல 1987 வந்த படம். சங்கர் கணேஷ் அவர்களுடைய இசையில எஸ்பிபியும் சித்ராவும் பாடியது, வாலி அவர்களுடைய வரிகள். சோ ரமா, you open your account by stealing her points. பட் இப்போ இது உங்களுக்கான கேள்வி. நான் ரமா சுந்தரராஜன், இப்போ பாம்பேல இருக்கேன். எனக்கு 2 பசங்க. ஐ எம் ஹோம் மேக்கர், மியூசிக் லவர். எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாட்டு, அதுவும் இளையராஜா சாங்ஸ்னா ரொம்பவே பிடிக்கும். ஜஸ்ட் நான் கொஞ்ச நாள் ஒரு 2-3 மாசமா இவங்களோட ப்ரோக்ராம் பார்த்துட்டு ஐ எம் ஆல்சோ ஃபெல் இன் லவ் வித் திஸ் ப்ரோக்ராம். தேங்க்யூ பிரியா. பூர்ணிமா 200. பூர்ணிமா 200 இஸ் பிக்சர் பசல். ஸோ பாடல் வரிக்கு ஒரு கார்ட்டூன் க்ளூ உங்களுக்கு வரும். ஸோ உங்களுக்கான க்ளூ தான். ஏபிசியா? ஏபிசியை விட்டுடுவோம், அது முழுக்க என்ன இருக்கு அதுல? பொம்மையா? சரி, ரெண்டாவது போங்க. அது ஃபர்ஸ்ட் தெரியல. ரெண்டாவது வந்து நிலவு ஸ்டார் சம்திங். மூணாவது இது என்ன, பீஸா இல்ல டூவா? ரெண்டு நிலவு 2 சதுர நிலவா? சதுரம் இல்ல, அது வெள்ளை நிலவு. ஒயிட் வெள்ளை நிலவா? வெள்ளை நிலவு 2 வெள்ளை நிலவு. இல்ல வரல, பாஸ். வரல. ஓகே, ரமேஷ் சொல்றாரு, பார்க்கலாம். ரமேஷ், உங்களுக்கு தெரியுமா? பிள்ளை நீலா 2 வெள்ளை நீலா, லலலா பிள்ளை நீலா 2 வெள்ளை நீலா. நீங்கள் கேட்டவே நினைக்கிறேன் இது. அதேதான் நீங்கள் கேட்டவே படத்துல ஒரு சின்ன ரோல் தான், கேமியோ பண்ணிருப்பாங்க பூர்ணிமா ஜெயராம் ஆர் பாக்யராஜ், however you want to call her. அவங்க பாடுற மாதிரி இந்த பாடல் வரும்.
எஸ் ஜானகி அம்மா குரல்ல ராஜா சார் இசையில 1984 வந்த படம் நீங்கள் கேட்டவே வைரமுத்து அவர்களுடைய வரிகள். ஸோ ரமேஷ், நீங்களும் 200 பாயிண்ட் ஸ்டீல் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிருக்கீங்க. ஓகே, என் பேர் ரமேஷ். நான் வந்து பெங்களூர்ல இருக்கேன். ஐடில ஒர்க் பண்றேன். அஸ்ட்ராலஜி வந்து என்னுடைய பிராக்டிசிங் அஸ்ட்ராலஜர். இந்த ப்ரோக்ராம் நான் லாஸ்ட் ஒரு 6 months பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, வெரி நைஸ் ப்ரோக்ராம். சாட்டர்டே 4 o'clock எப்போ வரும்னு காத்துட்டு இருக்கேன் ஆக்சுவலா டு வாட்ச் திஸ் ப்ரோக்ராம் ஆன் லைவ். அப்புறம் வந்து தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ பிரியா. ஐ வில் கோ வித் ரத்தி 200. ஓகே, ஸோ உங்களுக்கானது முதல் வரி என்ன? ஸோ பாடலுடைய பல்லவி வரி நான் தரேன், நீங்க பாட்டுடைய முதல் வரியை சொல்லணும். உங்களுக்கான வரிகள்: காதல் இளம் காற்று பாடுகின்ற பாட்டு கேட்காதோ. ரொம்ப ஈஸி. பாடுகின்ற காதல் இளங்காற்று பாடுகின்ற பாட்டு கேட்காதோ. என்ன பாட்டுது? ராகமா பாடிட்டீங்களே. காதல், அதான் அதுக்கப்புறம் வரமாட்டேங்குது. காதல் இளங்காற்று பாடுகின்ற கேட்காதோ, இதயம் போகுதே இதயம் போகுதே. காதல் இளம் காற்று பாடுகின்ற பாட்டு கேட்காதோ, இதயம் போகுதே. சரியான பாடல். புதிய வார்ப்புகள் படத்துல வந்தது. 79ல வந்த படம். அவங்களுடைய முதல் படம் ரத்தி அக்னிஹோத்ரிக்கு. கொஞ்சம் படங்கள்ல நடிச்சாங்க தமிழ்ல, அதுக்கப்புறம் ஹிந்தி பக்கம் போயிட்டாங்க. பட் அவங்க நடிச்ச, நீங்க சொன்ன மாதிரி அவங்க நடிச்ச படங்கள் எல்லாமே பெரிய ஹிட் அடித்த படம் தான் அப்போ அந்த டைம் பீரியட்ல. ராஜசாரி சில ஜென்சி அவர்கள் குரல்ல வந்த பாடல் இது. முத்துலிங்கம் அவர்களுடைய வரிகள். 200 more points for you, ரமேஷ். இந்த நிகழ்ச்சியில நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா இந்த இணையதளத்துல போய் உங்களுடைய டீடைல்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணுங்க, ஸோ தட் நீங்களும் இதுல கலந்து கொள்ளலாம். அண்ட் இந்த நிகழ்ச்சியை முதல்ல பார்க்குறவங்க, இஃப் யூ ரியலி லைக் மியூசிக், டூ சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டன் அழுத்துங்க. ஏன்னா தேர் இஸ் லாட் ஆஃப் மியூசிக் ரிலேட்டட் கான்டென்ட் ஆன் திஸ் சேனல். என்ன பாட்டு பாட நிகழ்ச்சியில இந்தியாவிலிருந்து பங்கு பெறும் போட்டியாளர்களுக்கு அவங்க நிகழ்ச்சியில் எடுக்கும் பாயிண்ட்ஸுகளுக்கு நிகராக ரூபாய் 250, ரூபாய் 500 அல்லது ரூபாய் 1000 மதிப்புள்ள Amazon.in கிஃப்ட் வவுச்சர் பரிசாக வழங்கப்படுகிறது. பரிசு ஸ்பான்சர் செய்யும் திரு KV பாலாஜி அவர்களுக்கு நன்றி. அடுத்த ரவுண்ட்ல முதல் கேள்வி ராதிகா, உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். மாதவி 200. மாதவி 200 இஸ் முதல் வரி என்ன? ஆல்சோ பாடல் வரிகள்ல நான் பல்லவி வரிகள் கொடுக்குறேன், நீங்க முதல் வரியை சொல்லணும். உங்களுக்கான வரிகள் இதோ. உன்னைத்தான் சந்தித்தால் உள்ளம் ஓர் வெள்ளைத்தாள். No idea at all. Sorry, no idea. Pass. Okay. ரமா, உங்களுக்கு தெரியுமா? உன்னைத்தான் சந்தித்தால். இல்ல. ரமேஷ், உங்களுக்கு தெரியுமா? இல்ல, நோ ஐடியா. நோ ஐடியா. ஓகே, நான் ஆன்சர் ரிவீல் பண்றேன். நான் இந்த லைனை பாடி காட்டுறேன், நீங்க உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லுங்க. உன்னைத்தான் சந்தித்தால் உள்ளம் ஓர் வெள்ளைத்தாள், இதயம் முழுதும் நனையும். கேட்டிருக்கீங்களா இப்போ? இல்ல. மலரே மலரே உல்லாசம் உந்தன் நினைவே கேட்டிருக்கேன் அந்த பாட்டு. உன் கண்ணில் நீர் விழுந்தாள் அப்படிங்கிற படத்தை வந்து 85ல இது பெரிய ஹிட் ஆகல இந்த படம். மாதவியும் ரஜினிகாந்தும் நடித்தது. ராஜசார் மியூசிக்ல எஸ் ஜானகி அம்மா ரொம்ப அழகா பாடியிருப்பாங்க. அவ்வளோ ஹஸ்கி டோன்ல ஃபுல் பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும். மேத்தா அவர்களுடைய வரிகள் இது. இதுல யாருக்குமே பாயிண்ட்ஸ் இல்ல. அண்ட் நெக்ஸ்ட் क्वेश्चन இஸ் ஃபார் ரமா. சுலக்ஷனா 100. சுலக்ஷனா 100 இஸ் மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் கேள்வி. ஸோ உங்களுக்கு பாடலுடைய முதல் வரியை நான் கொடுத்துருக்கேன். அதுல இருந்து சில எழுத்துக்கள் மிஸ்ஸிங்கா இருக்கும். நேம்லி வல்லின எழுத்துக்கள், கச்சட்ட தப்பற இருக்காது, மிச்ச எழுத்தெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்க பூர்த்தி பண்ணி நீங்க பாட்டை கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான லெட்டர்ஸ்: அங்கச்சங்கிலி மின்னும் பைங்கிளி தானே குஞ்சியதோ, இவள் நெஞ்சம் மஞ்சம் என்றிவன் தோளில் தொஞ்சியதோ, மலமாலை தலையடையாய் சுகமே தருவாய் இருவாயுரியபடி தங்கச்சங்கிலி. ரொம்ப அருமையான பாடல். கீரவாணி ராகத்துல பியூட்டிஃபுல் சாங். இந்த மின்னும்ங்கிற ஒரு வார்த்தை தான் அதுல ஃபுல்லா இருந்தது. அதை வச்சு நீங்க சொல்லிட்டீங்க. சூப்பர். such a popular song at that time. தூரல் நின்னு போச்சு படத்து வந்தது 82ல வந்த படம். ராஜசாரி சில மலேசியா வாசியவனோட ஜெயஸ்டானிக்கமா பாடியிருப்பாங்க. வைரமுத்து அவர்களுடைய
வரிகள். ஸோ 100 பாயிண்ட்ஸ் மோர் ஃபார் ரமா. அண்ட் நெக்ஸ்ட் கேள்வி இஸ் ஃபார் ரமேஷ். I'll go with Rati 300. ரத்தி 300 இஸ் பாட்டுக்கு பாட்டு எடுத்து. ஸோ பாடல் வரிகளுக்கான மாற்று வரிகள். இந்த விடுகதை நீங்கள் சால்வ் பண்ணணும். உங்களுக்கான வரிகள். தங்க நிறத்தில் இருக்குது ஓவியம், எங்கும் அதுவே நிறைந்திருக்கும். பருந்து போலே வானில் பறக்கும், நான் கொண்டேனே பெரும் சுகம். அன்பினாலே ஒன்று சேரலாம், பேரின்பம் என்றுமே காணலாம். படத்தோடைய பேருக்கும் இதுல ஒரு க்ளூ இருக்கு. படத்தின் பேர் அப்படியே இல்ல, அப்பட்டமா இல்ல, ஆனா அதுக்கு ஒரு க்ளூ இருக்கு. எங்கும் அதுவே நிறைந்திருக்கும். தங்க நிறத்தில் இருக்குது ஓவியம். பொன்னோவியம் கண்டே நம்ம கண்கள். இது வந்து கழுகு படத்துல. எஸ், கழுகுங்கிற படம் பேரு. அதனாலதான் பருந்து போலே வானில் பறக்கும். பொன்னோவியம் கண்டேனமா எங்கெங்கும், கொண்டேனமா பேரின்பம், அன்பில் ஒன்று சேருங்களே, இன்பம் என்றும் காணுங்களேன், பார்வையில் பாடுங்களே. கழுகு படத்துல வந்த பாடல் 1981 வந்தது. ராஜா சார் இசையில, ராஜா சாரே பாடியிருந்தாரு ஜானகி அம்மாவோட இணைந்து. பஞ்சு அருணாச்சலம் அவருடைய வரிகள். இந்த பாட்டு வந்து ஒரு மாஸ்டர் பீஸ்னு சொல்லலாம். ராஜா சார் தான் அந்த காலத்திலேயே இது வந்து லாக்கபெல்லா பண்ணிருப்பாரு, ஹார்மனி பண்ணிருப்பாரு, கவுண்டர் பாயிண்ட் பண்ணிருப்பாரு. அதுல இந்த பாட்டுல அவர் பண்ணாத விஷயமே கிடையாது. அத்தனை ஒரு அற்புதமான பாடல், பியூட்டிஃபுல் சாங். ஸோ கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கீங்க ரமேஷ். உங்களுக்கு 300 more points. சூப்பர். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் பூர்ணிமா 300. இட்ஸ் அ மீம். ஸோ பாடல் வரிகளுக்கு ஒரு மீம் வடிவத்தில் உங்களுக்கு க்ளூ வரும். ஸோ நம்மளோட வைகை புயல் வந்து உங்களுக்கு க்ளூ கொடுப்பாரு. உங்களுக்கான க்ளூ இதுதான். லவ்னு சொன்னாலே புரியும் அந்த பிள்ளைக்கு. ஸ்பெல்லிங் எல்லாம் சொல்லி கொடுக்க வேணாம். அப்புறம் எல்போர்டு மாட்டிக்கிறியோ இல்லையோ, ஹெல்மெட் மாட்டிக்கோ, விதி வலியது. ஐயோ, இதுல படத்தோடைய பேருக்கும் ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு. அந்த பாடலோடைய வரிகளுக்கு தான் அவர் இந்த மாதிரி LOVE லவ் அப்படின்னு ஒரு பாட்டு வருமே அந்த விதி படத்துல. அதே 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 LOVE லவ் தான், எல்போர்டல்ல நான் தான், எல்லாமே புரிஞ்சவன், லவ் என்னென்று அறிஞ்சவன். மோகனும் பூர்ணிமா ஜெயராமும் அந்த டைம்ல அவங்க ஒரு ஹாட் ஜோடியா இருந்தாங்க. நிறைய படம் நடிச்சாங்க. அதுல ஒரு படம் இது விதி. சங்கர் கணேஷ் இசையில எஸ்பிபியும் எஸ்பி ஷைலஜாவும் பாடிய பாடல் இது. வாலி அவர்களுடைய வரிகள். ஸோ சூப்பர். ஓப்பன் யர் அக்கௌண்ட். அழகா ஒரு 300 பாயிண்ட்ஸ் லபக்குன்னு எடுத்து அழகா ஓபன் பண்ணிட்டீங்க அக்கௌண்ட் ஃபைனலா. அண்ட் நெக்ஸ்ட் क्वेश्चन இஸ் ஃபார் ரமா. அவங்களுடைய கேள்வி நீங்க எடுக்கலாம். எஸ், ராதிகா 200 இஸ் a picture puzzle. ஸோ ஆன பசில் இது. ரெண்டாவது வார்த்தையை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க அப்ப கண்டுபிடிச்சிருவீங்க மீதியெல்லாம். சுத்தர்தா. அதுக்கு இன்னொரு வார்த்தை என்ன? தலை சுத்தினா நம்ம என்ன ஆகும்? தலை சுத்தி என்ன ஆகும்? மயங்கி மயங்குவோம். மயங்கி மயங்க பேசவில்லையா? அது மியூட்ல இருக்கே. அது மியூட். அதுக்கு என்ன வார்த்தை? மௌனம். மௌனம். மயங்கி மௌனம். மயங்கி முதல்ல நெஞ்சம் மயங்கி மௌனம். மௌனம் பாட. நேரம் ஆயிடுச்சு. I'm going to have to pass it. ரமேஷ் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். மனசு மயங்கும் மௌன கீதம் நீ. நீங்க எல்லா பாட்டும் கரெக்டா சொன்னீங்க. எதுக்குமே ஆனா வார்த்தைகள் உங்களுக்கு தெரியல. கரெக்டா சொல்லிடுறீங்க. மனசு மயங்கும் மௌன கீதம் பாடு, மன்மத கடலில் சிப்பிக்குள் முத்து தேடு. இது வந்து எஸ்பிபியும் எஸ் ஜானகியும் ரெண்டு பேருமே அந்த பாட்டுல என்னன்னா டைனமிக்ஸ் இருக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு கிளாஸ் எடுத்த மாதிரி பாடிருப்பாங்க ரெண்டு பேரும். அவ்வளோ அழகான ஒரு டெலிவரி இந்த பாட்டு. சிப்பிக்குள் முத்து படத்துல வந்து 86ல வந்த படம். ராஜா சார் இசையில, வைரமுத்தோளுடைய வரிகள்ல. ஸோ
கரெக்டா கிராக் பண்ணிட்டீங்க ரமேஷ். சூப்பர். 200 more points for you. And the next question is உங்களுடைய நேரடியான கேள்வி நீங்க எடுக்கலாம். I'll finish off Rati. அந்த கேட்டகரி கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ரத்தி 100. கேள்வி ஒரு பிக்சர் பசல் தான். சோ இந்த பாடல் என்னன்னு நீங்க சொல்லலாம். அழகு ஆயிரம் உலகம் அது எப்படி எல்லா பாட்டுலயும் முதல் 2 வார்த்தை ஒண்டி உங்களுக்கு தெரியுது? எஸ். அழகு ஆயிரம் உலகம் முழுவதும் மமமிய மமமிய இறைவனின் திருக்கரம் எழுதிய ஓவியம் மமமிய மமமிய மமமியமா. உல்லாச பறவை படத்துல வந்து 80ல வந்த படம். ஜானகி குரல ராஜசாரி இசையில பஞ்சு அருணாச்சலம் அவர்களுடைய வரிகள். ஸோ ரமேஷ் 100 more, நீங்க 1000 ரீச் பண்ணிட்டீங்க. அதுக்குள்ளேயும் எக்ஸலன்ட் கோயிங். நெக்ஸ்ட் கொஸ்டின் ராதிகா, அடுத்த கேள்வி உங்களுக்கு எடுக்கலாம். சுலக்ஷனா 200. 200 இஸ் வேர்ட் கிளவுட். ஸோ பாடல் வரிகள் உங்களுக்கு ஜம்பிள்டா வரும். இல்ல. ஓகே. ரமா உங்களுக்கு தெரியுமா? சாரி, ஆக்சுவலி இதுல வந்து ரிவர்ஸ் பார்ச. சோ ரமேஷ் உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா ஒரே இருட்டா போயிடுது உங்களுக்கு திடீர்னு. பவர் போயிடுது, ஆனா நெட் பேக்கப் மட்டும் இருக்கு. எங்கேயோ முட்டாக சிட்டாக கண்ணீர் தோணுது பறக்குது கல்யாண சத்தம். இல்ல இல்ல, உங்களுக்கு டைம் கொடுக்க முடியாது. ரமா உங்களுக்கு தெரியுமா? இல்ல எனக்கு தெரியல. இல்ல. ஓகே. இது வந்து தம்பிக்கும் எந்த ஒரு படத்துல எல்லாருக்கும் அந்த ஒரு பாட்டு தான் தெரியும். காதலின் தீபம் ஒன்று. அதுல சுலக்ஷனாவும் அந்த படத்துல உண்டு. அவங்களுக்கு இருந்த பாட்டு இது. ஏன்னா அவங்க வந்து முறப்புன்னா வருவாங்கன்னு நினைக்கிறேன். கல்யாண மேல சத்தம் எங்கேயோ கேட்குது, என்னமோ தோணுது, கன்னியின் நெஞ்சுக்குள்ள மொட்டாக மலருது, சிட்டாக பறக்குது. கேட்டிருக்கீங்களா இந்த பாட்டு ராதிகா? இல்ல. நல்ல பாடல் தான். ஆனா நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. சோ கேட்டு பாருங்க. பஞ்சு அருணாச்சலருடைய வரிகள், ராஜசாருடைய இசையில 1984ல வந்து படம் தம்பிக்கு அந்த ஊரு. சோ இதுல யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்ல. அண்ட் நெக்ஸ்ட் क्वेश्चन இஸ் ஃபார் ரமா. உங்களுடைய கேள்வி. பூர்ணிமா 100. பூர்ணிமா 100 இஸ் a word cloud also. சோ உங்களுக்கான ஜம்பிள். சின்ன சின்ன கண்ணா சேதி சொல்லும் அண்ணா, உன்னில் என்னை என்னில் உன்னை காண, கண்ணில் வைத்து உன்னுக்கு சொல்ல ஓடி இங்கே வாராய், ஒன்னே ஒன்னு தாராய். தேங்க்யூ. அழகா கிராக் பண்ணிட்டீங்க. கிளிஞ்சல் படத்துல வந்த பாடல் சின்ன சின்ன கண்ணா. சுசீலாமாவோட அருமையான ஒரு குரல்ல 81ல வந்த படம். டி ராஜேந்தர் அவருடைய இசையில அவருடைய எழுத்துல வந்த பாடல் தான் இது. So Rama, excellent. You cracked this song. 100 more points for you. And next question is for Ramesh. Try Madhavi 100. It's ஒரு துளி பாட்டு. So உங்களுக்கு வந்து ஒரு 5 seconds of music கேக்கும், BGM from the song. அதை கேட்டு நீங்க பாட்டு சொல்லணும். உங்களுக்கான BGM இது. டிக் 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 படம் எனக்கு நல்லா தெரியும். ஆனா என்ன பாட்டு இது? இல்ல, ஐ வில் பாஸ். எனக்கு பாட்டு தெரியல. டிக் 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 படம் தெரியுது. I'm passing it to ராதிகா. ராதிகா உங்களுக்கு தெரியுமா? இல்ல, உங்களுக்கு நேரம் ஆயிடுச்சு. ரமா உங்களுக்கு தெரியுமா? இது ஒரு நிலா காலம், மலர்ந்திட நடமிடும் பொன்மயிலே, உன் பாதம் பொன் பாதம். 81ல வந்த படம். ராஜா சார் மியூசிக்ல ஏஸ்தாஸ் அண்ட் ஜென்சி பாடியது. வைரமுத்தவர்களுடைய வரிகள். அகைன் யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்ல இதுல. அண்ட் நெக்ஸ்ட் क्वेश्चन இஸ் ஃபார் ராதிகா. உங்க கேள்வி கேட்கலாம். சுமலதா மேனகா 100. சுமலதா 100. ஓகே. இது வந்து சுமலதா அவர்கள் நடித்த ஒரு படத்துல இருந்து ஒரு பாடல். முதல் வரி என்ன? கம்பன் பாட்டும் வாய்க்கால் காத்தும் ஒன்னா சேர்ந்தா இனிக்குது. சுத்தமா தெரியல, ப்ளீஸ். சாரி. கம்பன் பாட்டும் தெரியல. சரி ரமேஷ் உங்களுக்கு தெரியுமா? சான்ஸே இல்ல. சான்ஸே இல்ல. ரமா உங்களுக்கு தெரியுமா? இல்ல எனக்கு தெரியல.
தெரியல. ஓகே. இந்த பாட்டு எத்தனை பேர் கேட்டிருக்கீங்கன்னே தெரியல எனக்கு. இது வந்து கரையெல்லாம் செண்பகப்பூன்னு சுஜாதா அவர்களுடைய கதையை சினிமாவா எடுத்தாங்க தெரியுமா? அந்த படத்துல வந்து அந்த படத்துல ஆக்சுவலி பாட்டு எல்லாமே நல்லா இருக்கும். படம் ஓடாதனால பாட்டுலாம் அவ்வளவு பெருசா மேபி ரீச் இல்ல. கல்யாண் ராமன் குக்கு ராமன் you mad fellow come on let's go why don't you act want to strike me always wants you that's what you have இது வந்து ஜானகம்மா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எஸ்பிபி வந்து அழகா ஜாயின் பண்ணுவாரு. வாய்க்கா ஓரம் நன்ன கம்பம் பாட்டும் வாய்க்கா காத்தும் ஒன்னா சேர்ந்தா இனிக்குது அப்படின்னு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பாட்டு. டெஃபினட்டா கேட்டு பாருங்க. 81ல வந்த படம் ராஜசாரிஸ்ல எஸ்பிபியும் ஜானகிமாவும் பாடியது, கங்கை அமரன் அவருடைய வரிகள். ஸோ இதுல யாருக்கும் அகைன் பாயிண்ட்ஸ் இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் ரமா. எல்லாமே 300 தான். சுலக்ஷனா 300. லக்ஷணா 300 இஸ் கலக்கல் பாட்டு. ஸோ 2 பாடல்கள் உங்களுக்கு கலந்து கேட்கும் சரண வரிகள். அது ரெண்டையும் நீங்க சொன்னாதான் உங்களுக்கு பாயிண்ட்ஸ். உங்களுக்கான வரிகள் இதோ. பல்வரிச சீர்வரிச கட்டுனது யாரு அடிக்கும் காத்தும் நெருப்பாச்சு அத்தமவ மேலே நெனப்பாச்சு வேல் பழனியாண்டி ஏ இவரு தாண்டி வண்ணமயிலே அடிமாதுளையே கறிவேப்பிலையே இந்த முகரக்கு ஒரு துணக்கெடுக்கலையே வளைச்சு புடிச்சு இழுத்து அணைச்சு காதல் தான் பண்ணுவேன். இதுதான் ரெண்டு. என்ன பாட்டு? அம்மா நிக்காதீங்க சொல்லும்படி வைக்காதீங்க. அடுத்தது தெரியல. எல்லாரும் தெரியும். இன்னொன்னு இன்னொரு பாட்டு கேட்டதே இல்லையா? கேட்ட மாதிரியே தெரியல. வேற யாருக்கா தெரியுமான்னு கேக்குறேன். உங்களுக்கு எல்லாம் பாயிண்ட்ஸ் கிடையாது. ராதிகா உங்களுக்கு தெரியுமா? கேட்டிருக்கீங்களா இன்னொரு பாடல? சும்மா நிக்காதீங்க கேட்டிருக்கேன், பட் இது தெரியல. உங்களுக்கு இல்ல. ஓகே. இது வந்து இன்று நீ நேற்று நீ நாளை நான் அப்படின்னு ஒரு படம் வந்தது இல்ல, அதுல எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு பொன்வானம் பன்னீர் தூவுது. அந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியும். அதுல வந்து அழகா ஒரு பாட்டு உண்டு. சிவகுமாரும் சுலக்ஷனா தான் அவருக்கு ஆக்சுவலி மனைவி வரும். அவங்க 2 பேரும் பாடுற மாதிரி ஒரு பாட்டு வரும், டீஸ் பண்ணி பாடுற பாட்டு. மாப்பிள்ள நல்ல புள்ள ஏழூரு பண்ணைக்குள்ள ஏ புள்ள அடிவா மெல்லன்னு ஒரு பாட்டு செம்மையா இருக்கும். எஸ்பிபி இந்த மாதிரி இந்த என்ன சொல்றது போட்டி பாட்டு டீஸ் பண்ண பாட்டுனா கேட்கணுமா, அடிச்சு தூள் கலப்பிருப்பாரு இந்த பாட்டுல. இன்று நீ நாளை நான் படத்துல 83ல வந்தது ராஜஸ்தார் மியூசிக்ல. எஸ்பிபி அண்ட் எஸ்பி சைலஜா 2 பேரும் சூப்பரா பாடியிருப்பாங்க. கங்கை அமரனுடைய வரிகள். இன்னொரு பாட்டு நீங்க சொல்லிட்டீங்க, சும்மா நிக்காதீங்க நான் சொல்லும்படி வைக்காதீங்க சின்ன வயசு தாங்காது தன்னந்தனியா தூங்காது பார்க்க இருக்கு பீச்சு இருக்கு இன்னும் என்ன வேணுமா. இதுவும் ஒரு சூப்பரான பாட்டு தான். எஸ்பிபியும் ஜானகியம்மாவும் 2 பேரும் அகைன் நல்லா பாடியிருப்பாங்க இந்த பாட்டு. தூங்காதே தம்பி தூங்காதே படத்துல வந்தது. 83ல வந்த படம். வாலி அவர்களுடைய வரிகள். ஸோ நோ பாயிண்ட்ஸ் ஃபார் எனிபடி ஆன் திஸ். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் ரமேஷ். I'll go for Radhika 300. ராதிகா 300 இஸ் ஆல்சோ அ கலக்கல் பாட்டு. அண்ட் ஸோ உங்களுக்கான கலந்து வரும் பாடல்கள் இதோ. மாமன் அடித்தாரோ மல்லிகை பூச்செண்டாலே உடுக்க இடவோல இடுப்ப கொஞ்சம் பார்த்தா பிடிச்சி விடத்தானா துடிக்குது இந்த கையே ஊரில் சில நேரம் புயல் வீசும் போதும் நாணல் வளைந்தாலும் நிலையாயிருக்கும் இல்லாத பொல்லாத பேச்சேதுக்கு இப்போது விண்கேலி பாட்டெடுக்கு தேனே மானே துன்பம் வந்தாலே நீயும் நில்லு நாணலை போலேதா எட்டி போடி மானே. தெரிஞ்சுதா? ரெண்டுமே தெரியல. தெரியல. ரமா உங்களுக்கு தெரியுமா ஏதாவது ஒரு பாட்டாவது? எனக்கும் கேட்ட மாதிரியே இல்ல. 2 பாட்டுமே தெரியல.
So Okay. new. ஒரு பாட்டு நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க, நான் சொன்னா உங்களுக்கு தோணும். தேனே தேனே மானே துன்பம் வந்தாலே நீயும் நில்லு நாணலை போலே தா தூரி தூரி தும்மக்கு தூரி 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 தும்மக்கு தூரி ஓ ஜன் ஜன் ஜன். கேட்டிருக்கீங்களா அந்த பாட்டு எல்லாரும்? தென்றல் ஆமா சுடும் ஆமா படத்துல. correct. இன்னொரு பாட்டு வந்து அது வந்து பேர் சொல்லும் பிள்ளையில வந்து ஆஹ், தப்பு தண்டா பண்ணிடுவேன் தள்ளி நில்லு போடி வெண்ணே. இது வந்து ஒரு பயங்கர விவகாரமான பாட்டு. கமல்ஹாசன் அண்ட் ராதிகா 1987 வந்த படம். ராஜா சார் மியூசிக்ல எஸ்பிபிஎஸ் ஜானகி காம்பினேஷன், கங்கை அமரனோட வரிகள். தூரி தூரி துமுக்க தூரி தென்றல் சுடும் படத்துல வந்தது. 89ல வந்த படம் அது. அந்த ராதிகாவுக்கு நல்ல ஒரு பெயர் வாங்கி கொடுத்த படம் அது. ஜானகி அம்மா அதுல கூட வந்து குழந்தைங்க கோரஸ் பாடுவாங்க. அது பாடினது வந்து யுவன் சங்கர் ராஜாவும் பவதாரணியும் பாடியிருந்தாங்க அந்த கோரஸ், பசங்க பாடுற மாதிரி. வாலியரோட வரிகள். ஸோ அகைன் யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் 200. சுமலதா 200. சுமலதா 200. இது பாட்டுக்கு பாட்டு எடுத்து இது வந்து மேனகா அவர்கள் நடித்த மேனகா. பாடம், அதிலே பாடல். ஆமா. ஸோ உங்களுக்கான வரிகள். ராமனுடன் வாழ்வதே வாழ்வென்றாள் சீதை, அவனுக்கு வனத்திலும் துணையானாள் மங்கை, அவள் வழியில் நடப்பேன் என்கிறாள் பேதை, சத்தியவான் துணைவி இந்த மடந்தை. இந்த படத்துடைய பேருக்கும் இதுல ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு. சத்யவான் துணைவி சாவித்ரி. அந்த ம- சாவித்ரி. படம் பேரு சாவித்ரி. ஆ. பாட்டு என்ன பாட்டு? ராமனுடன் வாழ்வதே வாழ்வென்றாள் சீதை, அவனுக்கு வனத்திலும் துணையானாள் மங்கை, அவள் வழியிலே நடப்பான். ராமன் வழி நடந்தால் ராமனின் இந்த பாட்டு ராமனின் மோகனம் நினைச்சேன், பட் அது இல்ல. ராமனின் மோகனம். I'm passing it. ரமேஷ், உங்களுக்கு தெரியுமா? ட்ரை பண்றேன். ஜானகி ராமன் சீதையை தேடி இருவிழி பாதை. ஐயோ, இல்லங்க, அது வந்து கமலா காமேஷ் இல்ல. எனக்கு ரமா, உங்களுக்கு தெரியுமா? இல்ல 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 இல்ல. ஓகே, இது வந்து வாழ்ந்தால் உன்னோடு வாழ்ந்திருப்பேன் என்று வனம் புகுந்தாள் சீதை, அந்த மங்கையின் வள் கண்டு வாழ்வதில் சுகம் உண்டு, இலக்கியம் அவள் பாதை, இலக்கியம் அவள் பாதை. வாணி ஜெயராம் அவர்கள் குரல்ல, எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் இசையில வந்த படம் சாவித்ரி. 1981 வந்தது. கண்ணதாசன் அவர்களோட வரிகள். ஸோ இது வந்து ஹிந்தோள ராகத்துல அமைஞ்ச ஒரு பாடல். கேட்டிருக்கீங்களா இத ராதிகா? நான் கேட்டிருக்கேன். I've heard this song. Okay. கேட்டு மறந்து போன பாடல். எஸ், அதுதான் இந்த Yeah, பாட்டு. yeah. யாருக்கும் இதுல. எல்லாம் அவுட் ஆஃப் டச். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. ரமா, உங்களுடைய கடைசி கேள்வி எடுக்கலாம் நீங்க. சுமலதா மேனகா நளினி 300. ஓகே, இது வந்து ஒரு கலக்கல் பாட்டு. இது வந்து நளினி அவர்கள் நடித்த படம். 2 பாடல்கள் கேளுங்க. தேவ ரகசியத்தை போன்ற அதிசயத்தை நிகழ்த்தி காட்டுகின்ற கண்கள், தென்றலதன் விலாசத்தை தன் தோற்றம் அதில் பெற்று வந்தவள், திராட்சை பழரசத்தில் போதை மகத்துவத்தை புதைத்து வைத்திருக்கும் இதழ்கள், முகத்தை தாமரையை நினைத்து மொய்த்தவண்டு ஏமாந்த கதைதான் கண்கள், ஜிலு ஜிலு ஓடையிலே ஹே செவ்வந்தி ஆடையிலே ஹே லா 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 லா. இந்த பாட்டு கேட்டோடனே இது யாரோட மியூசிக்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். டி ராஜேந்தர். ஒன்னு உயிருள்ள வரை உஷான்னு தெரியுது, பட் எனக்கு ஃபர்ஸ்ட் லைன் வரல. இல்ல பாயிண்ட்ஸ் கிடையாது. பட் ராதிகா, do you want to give it a shot? ஐயோ, அந்த லாலா லாலா பாட்டு தெரியும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் தான் வர மாட்டேங்குது. ஒண்ணு வந்து சுந்தரி. சோ நீங்க எல்லாரும் யோசிச்ச பாடல் வந்து இந்திரலோகத்து சுந்தரி ராத்திரி கனவினில் வந்தாளோ, மோகினி போல் வந்து காளையின் உயிரை பருகியும் சென்றாளோ, ரதி என்பேன் நதி நன்னேன் கிளி என்பேன் நீ வா. அழகான பாட்டு. எஸ்பிபி அவர்கள் கூட பாடினது பி.எஸ். சசிரேகா, டி ராஜேந்தர் அவரோட இசையில, அவரோட எழுத்துல வந்த பாடல் அது. இன்னொன்னு வந்து அதே காம்பினேஷன், இதே குரூப் தான் அந்த அடுத்த பாட்டு கிரியேட் ஆனது. தங்கைக்கு ஒரு கீதம் படத்துல வந்தது அது.
பகலென்றும் இரவென்றும் பூமியிலே நடமாடும் நீ பௌர்ணமி என் காதலி. இது வந்து சிவகுமாரும் நளினியும் பாடியிருப்பாங்க. அது இன்னொரு வந்து கங்கா அவர்கள் அது ஹீரோவா நடிச்ச படம் அது. ஸோ இதுதான் அந்த 2 பாட்டும். அண்ட் லாஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் ரமேஷ் அண்ட் உங்களுக்கு மாதவி 300 பாக்கி இருக்கு. அண்ட் திஸ் happens to be our music maestro கேள்வி. ஸோ உங்களுக்கு 3 க்ளூ இருக்கு இதை சால்வ் பண்றதுக்கு. முதல் க்ளூலே நீங்க ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 600 பாயிண்ட்ஸ். இரண்டாவது க்ளூக்கு அப்புறம் நீங்க சொன்னீங்கன்னா 500 பாயிண்ட்ஸ். மூன்றாவது க்ளூக்கு அப்புறம் சொன்னீங்கன்னா 300 பாயிண்ட்ஸ். இல்லைன்னா நான் பாஸ் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கான முதல் க்ளூ இப்போ கொடுக்குறேன். இட்ஸ் அ ட்ரிவியா க்ளூ. இந்தியில வந்து குர்பானி அப்படிங்கிற படத்தின் தழுவல் இந்த படம். இதுல ஹிந்தியில கஞ்சன் மற்றும் அமித்குமார் குரலில் ஹிட் அடித்த பாடல தான் தமிழ்ல வந்து எஸ்பிபி அண்ட் எஸ் ஜானகி குரல்ல பண்ணியிருந்தாங்க. இசையமைப்பாளர் அது வந்து சந்திரபோஸ். இந்த பாட்டுக்கு இது எந்த பாட்டு? நெக்ஸ்ட் க்ளூ கொடுங்க. படம் தெரியும், பாட்டு தெரியல. பாட்டு தெரியல. ஓகே, அடுத்த க்ளூ வந்து இந்த பாட்டுல இருந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட். அது யாருன்னு தெரியறதா? அது தெரியறது யாருன்னு அம்ஜத் கானா நடிப்பார் ஹிந்தில. அம்ஜத் கான் வேற தமிழ்ல. கரெக்ட். பாட்டு வரல. ஓகே, சோ கடைசி க்ளூ உங்களுக்கு கொடுத்துறேன். இதுல இருந்து you should be able to crack it. So word clue. எனக்கு சுத்தமா அந்த பாட்டு கரெக்டா சீன்லாம் ஞாபகத்துக்கு வருது, பாட்டு மட்டும் ஞாபகத்துக்கு வரவே இல்லை. ஓகே, சரி, I'm going to have to pass it. உங்களுக்கு தெரியலனா ரமா உங்களுக்கு தெரியுமா? இது இந்த ஆப் ஜெய்சா கோய் மேரி அந்த ராகத்துல வரும் இல்லையா? அந்த பாட்டே இல்ல. அந்த படத்துல இன்னொரு பாட்டு ஒரு ஹிட் பாட்டு இல்ல, அதே ராகத்துல தான் இருக்கும். ஓகே, ராதிகா உங்களுக்கு தெரியுமா? லைலா ஓ லைலா பாட்டா? இல்லையே. கரெக்ட், லைலா ஓ லைலா. அதுக்கு தமிழ்னா என்ன சொல்லுங்க, வார்த்தையே சொல்லுங்க இதுல இருந்து எடுத்து. ராதா ராதா நான்தா, ராதா ராதா நான்தானே. ஐயோ இல்ல, அது வேற படம், வேற பாட்டு. எங்க போயிட்டீங்க? இல்ல இல்ல, நானே ஆன்சரை கொடுத்துடுறேன். வந்து நான் சொல்றது அவருக்கு தெரியும். இவருக்கு ராஜாவே ராஜா நீதானே நான் தானே ராதா பூமாலை கேட்கும் உன் காதல் ராதா நீ என்னை பார்த்தால் நான் வெற்றி கொள்வேன். அது லைலா ஓ லைலா படத்துல வந்தது. 86ல வந்த படம் இது. குர்பானி 81ல வந்து 86ல வந்தது. இது சந்திரபோஸ் அவர்கள் மியூசிக்ல எஸ்பிபி வச்சானியும் பாத்துருந்தாங்க. புலவெட்டு யாருக்கும் பாயிண்ட்ஸ் இதுல இல்ல. பாயிண்ட்ஸ் பார்த்துடலாம். So we have Radhika at 300, Rama also with 300 and Ramesh with 1000 who are beginner today. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் ரேரான சாங்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு கேட்ட சாங்லாம் உங்களுக்கு நினைவு வந்திருக்கும் நினைக்கிறேன். இட் வாஸ் a very interesting episode of Dream Girls. அண்ட் இது போல அடுத்த வாரம் இன்னொரு எபிசோட் ஆஃப் என்ன பாட்டு பாடல உங்களை சந்திக்கிறேன். நெக்ஸ்ட் வீக்ஸ் டாபிக் will be hit songs of SPB and Chitra. சித்ரா அண்ட் எஸ்பிபி அவர்கள் குரலில் வந்து டுவேட் பாடல்கள் தான் அடுத்த வர நிகழ்ச்சியில் கேள்விகளாக இருக்க போகுது. மறக்காம பாருங்க. Until then, stay safe, take care. This is Priya signing off. Bye bye.